நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கருமா. ஓகேங்களா? அந்த கருமானா என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் செஞ்சீங்களே இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கருமாக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை விட முக்கியமாக இன்னொன்று ஒரு கருமா இருக்குது, அதுவும் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எவ்வளோ பேசினேன் இல்லைங்களா? எல்லார்த்த பற்றியும் பேசினேன், ஜாதக ரீதியாக பேசினேன், அந்த திருமணமானவங்களை பற்றிலாம் நம்ம பேசினோம், மாமியார்களை பற்றியெல்லாம் பேசினோம், இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசினேன் நான். ஆனால் ஒரு விஷயம் நான் பேசவே இல்லை. சரியா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரித்தன்யா கவின்குமார் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நடந்தது இல்லையா? அதை பற்றி நான் பேசல. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், உண்மை நமக்கு தெரியாது. அவங்க 2 பேர்த்துக்குள்ள மட்டும்தான் அந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கும்னு தெரியும். நமக்கு யாருக்குமே வெளியிருந்து பார்த்த யாருக்குமே தெரியாது. எப்படி அவங்க மாமனார் 1 மணி நேரம் நிற்க வச்சு பேசினாருன்னெல்லாம் சொல்கிறீங்களா, அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,